ஹாய், இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் பிளாக்ல மீன் மேக்கர்ல வெஜ் கோலா உருண்டை செய்யலாம் வாங்க. அதுக்கான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சுடு தண்ணியை கொதிக்க வச்சு இதை போட்டு சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப கேஸ் ஆன் பண்ணி முதல்ல இந்த சுடு தண்ணி அகல பாத்திரத்துல நான் சுடு தண்ணி வச்சிருக்கேன். இது கொதிக்கட்டும். இதுல இந்த மீன் மேக்கரை போட்டு நம்ம அது நல்லா பெருசு பெருசா ஆகும். ரெண்டாவது ஒரு பச்சை தண்ணியில போட்டு நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை இதுல சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணியில இதை கழுவலாம். இதை இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். இது சூடா இருக்கு. இத பச்சை தண்ணில அப்படியே கழுவிக்கிற பாருங்க. இதுலயே அந்த ஜல்லடை இதுலயே வடிகட்டினதுலயே நான் கழுவிடுறேன். இது கழுவிட்டு நம்ம நல்லா இந்த தண்ணியை இப்படி புழிஞ்சு எடுத்து இந்த பாத்திரத்துல போட்டுக்கலாம். நான் பச்சை தண்ணில நல்லா கழுவிட்டேன், அதனாலதான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கோலா உருண்டைக்கு நம்ம என்னென்ன போட்டு அரைச்சிக்கலான்றது பாருங்க. உடச்ச கடலை ஒரு கப்பு போட்டிருக்கேன். நான் பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு போட்டிருக்கேன். கொத்தமல்லி ஒரு புடி போட்டிருக்கேன். இது இல்லாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துக்கிறேன். இது மட்டன் மசாலா, இது கரம் மசாலா, இது சில்லி பவுடர், இதையும் இதுல சேர்த்துக்கிறேன். கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்கலாம். இப்போ உடச்சக்கல்ல சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். மேக்கரையும் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம். கோலா உருண்டைக்கு அரைச்சிட்டேன். கொஞ்சம் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியா கட் பண்ணி இது போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். ஒரு கப்பு வெங்காயமும் பொடியா கட் பண்ண வெங்காயமும் கருவேப்பிலையும் பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இதுல நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டிய அப்படியே எண்ணெயில பொரிச்சு எடுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இது பாருங்க, இப்படி நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூசா இருக்கும். ஒரே லைனா உருண்டையா பண்ணிக்கிட்டோம்னா எண்ணெயில அழகா பொரிச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவும் இதுல கலந்துருக்கதால நல்லா கிறிஸ்பியா இருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாவும் அரைச்சி ஊத்திருக்கேன். காரமாவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி உருண்டை உருண்டையா செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் உருண்டை பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம பொரிச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு இந்த வானலியை வச்சுக்கிறேன். இது சூடாகட்டும். எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ கோலா உருண்டை பொரிக்கிறதுக்கு 300 எண்ணெய் விடுறோம் பாருங்க. எண்ணெய் காயட்டும். நம்ம ஒண்ணு ஒன்னா பொறுமையா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. மெதுவா ஒண்ணு ஒன்னா சிம்மில வச்சிடுங்க. மெதுவா ஒண்ணு ஒன்னா போட்டுக்கலாம். பொறுமையா போடணும். சிம்மிலேயே நல்லா பொறுமையா பொரிச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியா வரும். அப்புறம் உள்ளவும் வெந்து வரும். நம்ம அவசரப்பட்டு கொஞ்சம் எடுத்துட்டோம்னா அது உள்ள வெந்திருக்காது. அந்த பச்சை வாசனையோட இருக்கும். கொஞ்சம் கலர் மாறினா நல்லா இருக்கும். ரொம்ப வெள்ளையா வேணும்ட்டு எடுத்துடாதீங்க. பாருங்க, இன்னும் கொஞ்சம் நான் சிம்மிலேயே தான் வச்சிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதுல திருப்பி 2வது ரவுண்ட் போடுறேன். நல்லா வெந்துருச்சு. அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதுல கோலா உருண்டை எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியாவும் இருக்கும். மீன் மேக்கர் அப்படியே சுடு தண்ணில போட்டு எடுத்துட்டு அரைச்சி வச்சுனா அது கூட சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி உடச்சக்கல்ல தான் மெயின் இருக்கு. உடச்சக்கல்லைய போட்டு இது கூட போட்டு அரைச்சி கடைசியில அரிசி மாவை போட்டு பிசைஞ்சு சுட்டு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா வரும். இந்த கோலா உருண்டை எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. போற நல்லா சூடா இருக்கு. இத சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். சைட் டிஷ் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம். நாங்க இன்னைக்கு பிரியாணியும் கோலா உருண்டையும் தான் செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நான்வெஜ்ல தான் கோலா உருண்டைன்னு இல்ல, வெஜ்லயும் கோலா உருண்டை செய்யலாம். நான் இன்னைக்கு இதுல செஞ்சிருக்கேன். ரொம்ப பொறுமையா சுட்டு எடுத்தோம்னா கிறிஸ்பியா நல்லா வரும். சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாக்கியலட்சுமி கிச்சன் பிளாக் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். கமெண்ட்ல சொல்லுங்க.